அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நன்னாளில் எல்லாரும் நோய் நொடியின்றி வாழவும், அனைத்து செல்வ வளங்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறையருட் பரம்பொருளை வேண்டி வணங்கி நாம் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறோம். இதுவரைக்கும் எல்லாரும் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி. மென்மேலும் உங்கள் ஆதரவை அதிக அளவில் தந்து வரும் காலங்களில் என்னை ஊக்கப்படுத்தி இன்னும் மென்மேலும் பல வீடியோக்கள் வெற்றி பெற உங்களது வாழ்த்துக்களும் வேண்டுதலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போறக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி, பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்பு. அதாவது இரத்த கொதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஹை பிபி, லோ பிபி அப்படின்றது. ஹை பிபி எதனால் வருது, லோ பிபி எதனால் வருது, பிபி வராமல் நம்ம எப்படி உடம்பை பாதுகாக்கிறது, தடுக்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ரத்தம் அதிக அளவில் நாம் ஏற்படக்கூடிய டென்ஷன்னால வரக்கூடியது. வேலை நிமித்தம் காரணமாக வரக்கூடிய அழுத்தம் தான் பிளட் ப்ரெஷர் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் சிறிது சிறிதாக நமது கோபங்கள் அதிக அளவில் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடங்கள் 2 வருடங்கள் இப்படியே நம்மளுடைய உடல் அளவில் மனசளவில் அதிகமாக நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரத்த அழுத்தமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது நாளடைவில் ஹை பிபியாக மாறி ஒரு 3 வருடங்களிலிருந்து 5 வருடங்கள் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை பிபியானது ரொம்ப மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் அதிக அளவில் அழுத்தம் ஏற்பட்டு இரத்த குழாய் பாதிப்பு ஏற்பட்டு வருங்காலங்களில் பக்கவாதமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த பக்கவாதத்துக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்ஸாக நான் சொல்லுறேன். அதனால் இந்த ஹை பிபி அப்படின்றது நம்ம வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னா அதிக அளவில் கோவப்படுறதையும் அதிக அளவில் ஒர்க் ப்ரெஷரையும் நம்ம மைண்டுக்கு கொடுக்காம இருந்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த இரத்த கொதிப்புலேருந்து பிபியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த லோ பிபி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரத்த அழுத்தம் அப்படின்றது இயல்புக்கு குறைவாக ஏற்படுறதா லோ பிபி. ஹை பிபி இருக்கவங்களுக்கான சிம்டம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக அளவில் தள்ள ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை பிபி அப்படின்றது ரொம்ப அதிகமாக ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு தள்ளி விட்டுரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த அழுத்தம் அப்படின்றது ஹை ஆகி திடீர்னு ரொம்ப தூரம் போய் விழுகிற அளவுக்கு இந்த ஹை பிபி ஆனது அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும். லோ பிபி அப்படின்றது நம்ம இருதயமானது இயல்போட குறைவாக துடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் அப்படின்றது நம்ம உடம்புக்கு குறைய ஆரம்பிக்கும். அது குறைய ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிறுகிறுப்பு அப்படின்றது தலை சுற்றல் அப்படின்றோம் இல்லையா, அந்த தலை சுற்றல் அப்படின்றது லேசான அளவு சடனாக நிற்கும். இதுதான் உங்களுக்கு லோ பிபி அப்படின்றது. அதனால் இந்த பிபி வராமல் நம்ம உடம்பை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும், இல்லை பிபி வந்தவங்க நீங்கள் மருந்து மாத்திரைகள் உட்கொண்டு இருந்தால் அவர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்று கொடுக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக பிபியிலிருந்து தப்பிக்கலாம். ஹை பிபியினால் ஏற்படக்கூடிய பக்கவாத நோய்களிலிருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும். அதனால் இப்போ சொல்லக்கூடிய 2 புள்ளிகளை
கவனமாக கேட்டு இந்த புள்ளிகளை நீங்கள் ஆக்டிவேட் செய்வதன் மூலம் ஹை பிபி நோயிலிருந்தும் லோ பிபியினுடைய தாக்கத்திலிருந்தும் உங்களால் உங்கள் உடலை பாதுகாக்க முடியும். ஹை பிபிக்கு உண்டான புள்ளி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இடது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல், நடுவிரல், நடுவிரலில் பார்த்தீங்க அப்படின்னா ரேகைகள் இருக்கு இல்லையா, முதல் ரேகை, இரண்டாவது ரேகை. இப்போ இந்த முதல் ரேகைக்கு மேலே இதில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஹை பிபிக்கான புள்ளியில் இந்த இடமானது இதை அக்குபஞ்சரில் சுஜோக் பாயிண்ட், அதாவது கைகளில் வரக்கூடிய சுஜோக் புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு டச் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பாயிண்ட் லிவர் 3 அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த லிவர் 3 அப்படின்ற இந்த பாயிண்ட்டை நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். அதாவது லைட் டச் 1 நிமிஷம், அழுத்தம் கொடுத்து 1 நிமிடம், அதற்கடுத்து லேசாக 1 நிமிடம், இந்த 3 நிமிடம் இந்த புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா ஹை பிபியிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அடுத்து லோ பிபிக்கான புள்ளி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளங்கை நம்ம மடக்கிறோம் இல்லையா, சுண்டு விரல் சைடு இந்த மடிப்பு ரேகை முடியக்கூடிய இந்த இடமானது உங்களுக்கு லோ பிபிக்கான புள்ளிகள். இந்த லோ பிபிக்கான இந்த புள்ளியில் லேசான 1 நிமிடம், அழுத்தம் கொடுத்து 1 நிமிடம், லேசாக மறுபடியும் 1 நிமிடம், இந்த 3 நிமிடம் இந்த புள்ளிகளை நீங்கள் தூண்டுவதன் மூலமாக லோ பிபியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த அற்புதமான உடம்பானது பார்த்தீங்க அப்படின்னா, பலவிதமான நோயிலிருந்து மாட்டிட்டு நம்ம அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றத தெரியாமல் நிறைய பேர் முழிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த அக்குபஞ்சரானது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். அதனால் இதை சார்ந்த சந்தேகங்களோ, இல்லை நோய்களுக்கான சிகிச்சைகளோ, இல்லை நம்ம அக்குபஞ்சர் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். மீண்டும் அடுத்த வார பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன். நன்றி, வணக்கம்.